Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேற்கு ஆசியாவில் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து உள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு டெல்லியில் பாதுகாப்பிற்கான அமைச்சரவை குழு கூட்டத்தை கூட்டி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். தமிழக பயணத்தை முடித்துவிட்டு நேற்று இரவு 9:30 மணி அளவில் டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி உடனடியாக இந்த உயர்மட்ட கூட்டத்தை நடத்தினார். இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் மற்றும் வெளியுறவு செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் தற்போதைய கள நிலவரம் குறித்து பிரதமருக்கு விளக்கமளித்தனர். ஈரான் மீதான தாக்குதல் மற்றும் அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள சர்வதேச விளைவுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் ஈரான் மற்றும் இஸ்ரேலில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் அவசரகால வெளியேற்றம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. வான்வழி பாதைகள் மூடப்பட்டு உள்ளதால் துபாய், தோஹா உள்ளிட்ட விமான நிலையங்களில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வெளியுறவு அமைச்சகத்திற்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.